சென்னை தாம்பரம் படப்பை அடுத்த சர்ப்பனஞ்சேரியில இருக்குங்க. இதான் சர்ப்பனஞ்சேரி பஸ் ஸ்டாப். உங்களுக்கு வண்டலூர் டு ஒரகடம் வழியா காஞ்சிபுரம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹைவேவும் கூட. நீங்க வேலூர், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், பெங்களூர் வரைக்கும் கூட இந்த ரோடு ஆக்சஸ் இருக்குங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஊருக்குள்ள அமைஞ்சிருக்க ஒரு புது ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். சோ 800 ஸ்கொயர் ஃபீட்டோட பிளாட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சத்துல இருந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ இவங்க பிளாட் மட்டும் கொடுக்கலங்க, கஸ்டமைஸ்டு வில்லாவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. சோ கஸ்டமைஸ்டு வில்லா ஒரு 2 BHK நீங்க போறீங்க அப்படின்னா 40 லட்சத்துல ஒரு அழகிய தனி வீடே வந்து கொடுக்குறாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 3000 3500 போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 2500 தாங்க. ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல கிராண்டான ஆர்ச், கேட் வித் காம்பவுண்டோட இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வைடான 30 அடி 24 அடி சிமெண்ட் காங்கிரீட் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இடம் வாங்கினவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால இபி கனெக்ஷனும் வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம காமனா உங்களுக்கு LED லைட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. CCTV சர்வேலைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் மில்லியனர் ஆகணும் அப்படின்னா இதுதாங்க வழி. நீங்க பார்க்கலாம், நம்ம எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் திங்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு மில்லியனர் ஆக முடியாதுங்க. சோ அதனால சிறுக சிறுக வந்து ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட் மூலியமா வந்து நம்ம ஒரு லேண்டை வாங்கி சோ அதுல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதாங்க ஒரு நல்ல ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்றதுன்னே சொல்லலாம். நான் உங்க பிரவீனம் யூடியூப் சேனல்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டோங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தி கார்டன்ங்க. சோ இந்த ப்ராஜெக்ட ரொம்ப அழகா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. மொத்தமா வந்து 10 ஏக்கர் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப 2 ஏக்கர்ல 34 பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா ஆல் ஃபேசிங் பிளாட் அவைலபிள் இருக்கு. இங்க இடம் வாங்கினவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டாங்க. சோ ஆல் அம்யூனிட்டிஸோட ஊருக்குள்ள அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. உங்களுக்கு ரோட் கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்கு. இங்க சைட்டுமே வந்து சூப்பரா அழகா வந்து டெவலப் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பில்லரை வந்து பார்த்து வந்து கட்டுவாங்க. சோ அப்படி உங்களுக்கு பார்த்து இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் டெவலப் பண்ணிருக்காங்கன்னா பில்லர்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இவங்க 16 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட ஹாப்பி கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. மெயினா இவங்க ஆன் டைம்ல டெலிவரி பண்றாங்க. சோ அதனாலதான் இவங்க இவ்வளவு வருஷமா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 34 பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு பிளாட் சைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ 800 ஸ்கொயர் ஃபீட்டோட பிளாட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சத்துல இருந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்க இடம் வாங்கினவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க லைவாவே வந்து பார்க்கலாம். சோ இங்க பிளாட்டோட காஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன் 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 20 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. சோ இவங்க பிளாட் மட்டும் கொடுக்கலங்க, கஸ்டமைஸ்டு வில்லாவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. சோ கஸ்டமைஸ்டு வில்லா ஒரு 2 BHK நீங்க போறீங்க அப்படின்னா 40 லட்சத்துல ஒரு அழகிய தனி வீடே வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு பிரைஸ்ல தாங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு சரௌண்டிங் பிரைஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 3000 3500 போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 2500 தாங்க. சோ நீங்க பிளாட் வேணாலும் வாங்கிக்கலாம். 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 20 லட்சத்துல. இதே நீங்க ஒரு அழகிய தனி வீடு வந்து பிளான் பண்றீங்க, ஒரு 2 BHK கஸ்டமைஸ்டு வில்லா போறீங்க அப்படின்னா 40 லட்சத்துல பண்ணி கொடுக்குறாங்க. இங்க இடம் வாங்கினவங்க போர் போட்டிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷனும் போறாங்க போல. இப்பதான் ரீசெண்டா வந்து போர் போட்டிருக்காங்க. சோ நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல கிராண்டான ஆர்ச், கேட் வித் காம்பவுண்டோட இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு CCTV சர்வேலைன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வைடான 30 அடி 24 அடி சிமெண்ட் காங்கிரீட் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இடம் வாங்கினவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால இபி கனெக்ஷனும் வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ இங்க கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்குங்க. நீங்க போரும் போட்டிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம காமனா உங்களுக்கு LED லைட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. CCTV சர்வேலைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்து அழகா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஆல் ஃபேசிங்லயும் பிளாட் வந்து அவைலபிள் இருக்குங்க. சோ கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க மிஸ் பண்ணிட மாட்டீங்க. ஏன்னா ஒரு அஃபோர்டபிள் பட்ஜெட்ல தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நியர்பைல இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்துஸ்தான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து நியர்பைல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வேலம்மாள் வித்யாசரம், ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இந்த மாதிரியான நிறைய பிரைமான ஸ்கூல்ஸ் வந்து நியர்பைலயே லொகேட் ஆயிருக்குங்க. சோ காலேஜஸ் வந்து பார்க்கும்போது டானிஷ் அஹ்மத் இன்ஜினியரிங் காலேஜ், ராசி இன்ஜினியரிங் காலேஜ், பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாம கிரசன்ட் யூனிவர்சிட்டி, சோ இந்த மாதிரியான நிறைய காலேஜஸும் வந்து நியர்பைல தாங்க லொகேட் ஆயிருக்கு. வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப நியர்பைல ஒரகடம் இருக்குங்க. சோ ஒரகடத்துல நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து நிசான், சோ இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையோட 3rd டைட்டில் பார்க் ஒரகடத்தில் தாங்க வருது. சோ அதுக்கான ஒர்க்கும் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரகடம் சரௌண்டிங்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் ஒரு பெஸ்டான பிளேஸா இருக்குங்க. உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட்டோ லொகேட் ஆயிருக்கு. சோ நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்க ரீச் பண்ணிக்கலாம். தாம்பரம் கூட வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் தான். சோ பெருங்குளத்தூர் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிக்கலாம். பெருங்குளத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. சோ IT காரிடார் நீங்க போறீங்கனாலும் அங்கேயும் போய்க்கலாம். சோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டேட் ஹைவேக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் சொல்லி
சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் இருக்கு. கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜஸா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் மில்லியனர் ஆகணும் அப்படின்னா இதுதாங்க வழி. நீங்க பார்க்கலாம், நம்ம எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் திங்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு மில்லியனர் ஆக முடியாதுங்க. ஸோ அதனால எப்பயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நிறைய மில்லியனர்ஸ் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஸோ நீங்க பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பென்ஸ் விஷயத்துல நீங்க போறது, ஒரு பிளாட்டா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், ஐபோனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பென்ஸான ஒரு விஷயத்துல தான் போகுது. நம்ம எக்ஸ்பென்ஸான விஷயத்துல போறது நல்லது தான். ஆனா சேவிங்ஸ்னு ஒண்ணு இருந்துட்டு நம்ம எக்ஸ்பென்ஸ் விஷயத்துல போறோம் அப்படின்னா அது ஓகே. ஆனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம முன்னாடி வந்து நம்ம ஒரு சொத்தை சேர்க்கணுங்க. நம்ம சொத்தை சேர்த்துட்டு நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸான விஷயத்துல போறீங்க அப்படின்னா அது நமக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்லலாம். மில்லியனர்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட்ல, அதுக்கப்புறம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதாங்க. ஸோ லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டா இருக்கும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு சிறுக சிறுக வந்து ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட் மூலியமா வந்து நம்ம ஒரு லேண்டை வாங்கி ஸோ அதுல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதாங்க, ஒரு நல்ல ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்றதுன்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இங்க போட்டிருக்கு பாருங்க, பை லேண்ட் டுடே ஸோ யுவர் கிட்ஸ் டோன்ட் ரெண்ட் டுமாரோன்னு போட்டிருக்கு. ஸோ நல்ல ஒரு பார்ட்ஸ் தாங்க. நீங்க இடம் வாங்குறது உங்க குழந்தைகளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர்ல அவங்களோட வெல்த் கிரியேஷனுக்கு இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதனால லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷன்னே சொல்லலாம். ஆனா அது எந்த கம்பெனில வாங்குறோம், எங்க வாங்குறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. நான் ரேட்டுமே சொல்லிட்டேன். இங்க நீங்க பிளாட்டும் வாங்கிக்கலாம், வீடுமே வந்து கஸ்டமைஸ்டு வில்லாவுமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தின மேல விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தாங்க கொடுத்துருக்கேன். நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்க்கறதுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. சைட்டை வந்து பாருங்க, நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இடம் வாங்கினவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டாங்க. ஸோ அதனால நீங்க ஒரு இடம் வாங்கி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க உடனே கூட நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க, லீகல் வைஸ் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான கனவு மணியை சொந்தமாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.